என்னன்னு தெரியாது. அதை எளிமையா தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல அருமையா காட்டுகிறார். காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாயிருப்பது. ஆமா, அப்போ அருவம் உருவம் ரெண்டுக்கு நடுவுல இருப்பது அருவுருவம். அருவத்துல இருந்து நேரம் உருவம் தோன்றாது. இப்ப அருவத்துல இருந்து உருவம் தோன்றாது. அருவம் அருவுருவமாய் பிறகு உருவம் தோன்றும். அந்த அருவுருவம் தான் நிகழ்வுரியாம் சிவலிங்கம் என்று பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். அந்த சிவலிங்கத்தை வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்தால் என்ன கிடைக்கும் என்று பேரூர் புராணம்னு ஒரு புராணம் சிவஞான முனிவருடைய மாணவர் கச்சி முனிவர் செய்தது. அதுல என்ன பாடுகிறார்? காலவன் வெளிப்படு படலத்துல மாடு வேண்டினும் மண் முழுது ஆளுறும் பாடு வேண்டினும். பாடுன செல்வம் அர்த்தம். உனக்கு என்ன செல்வம் வேணும்? அமெரிக்கா போகணுமா, பிரான்ஸ் போகணுமா, லண்டன் போகணுமா? கிடைக்கும். மண் முழுதும் ஆளுறும் பாடு வேண்டினும். ஆமா, பண்ணவர் விண்ணம் ஆள் பீடு வேண்டினும். அதெல்லாம் சுவாமி, நான் ஒரு பிரதமராகனாலும் பேது செய்து யாவையும் வீடு வேண்டினும். நான் எல்லா பக்கம் போன சுவாமி, எனக்கு பேரின்பம் கிடைக்கல, முத்தி ஆகிய பேரின்பத்தை எங்களுக்கு கொடு என்று கேட்டாலும் ஆமா, வீடு வேண்டினும் எய்து முடிக்குமே. எனவே சிவலிங்கத்தை வழிபட வேண்டும். அடுத்து வேடம், அடியார் வேடம். ஆமா, அது அடியார் திருக்கூட்டம். அவர்கள் அஞ்செழுத்தும் கண்டிகையும் திருநீரும் பொருளாக கொண்டவர்கள். பேயன்ன புறச்சமய பிணக்கு நூல் வழியனைத்தும் பிழையே அன்றி வாயன்மை தெரிந்து அதீத வாழ்வில் போய் அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் என்று சிவஞான முனிவரோ அது கச்சி முனிவரோ ஐயம் காஞ்சி புராணத்துல பாடுகிறார். திருக்கூட்டத்தை பத்தி சொல்லுகிற பொழுது, பேயன்ன புறச்சமய பிணக்கு நூல் வழியனைத்தும் பிழையே அன்றி வாயன்மை தெரிந்து சைவ சுத்தாந்த வழித்தேறி அதீத வாழ்வில் போயன்மை அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் பணிந்து இறைஞ்ச பெரும்பேறு பெற்றேனால் என்பது காஞ்சி புராணத்தார் காட்டுகிற பாடல். மாணிக்க வாசகர் கூட அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் குமர ஒருவரர் தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி பரபோகம் துய்ப்பித்து என்று கந்தர்கலி வெண்பாவல காட்டுகிறார். எனவே அந்த அடியார்தனை வழிபட்டவர்கள் அவர்கள் இனி கருவொன்றினில்லார். இன்னொரு அம்மா வயிற்றுல கருவல தங்கி பிறக்க மாட்டார்கள் என்று இந்த பாடல காட்டுகிறார். சிவஞான போதத்துல 78, 79, 80, 78வது உதாரண வெண்பாவில சிவலிங்க வழிபாட்டை வற்புறுத்துவார். 79வது வெண்பாவில அடியார் வழிபாட்டை வற்புறுத்துவார். 80வது வெண்பாவில குருநாதர் வழிபாட்டை வற்புறுத்துவார். இது சிவஞான போதம் படிக்கிற வாய்ப்பை சுவாமி கொடுப்பாரானால் அதை நாம சிந்திப்போம் என்று சொல்லி, இனி பக்திதலில் நிற்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று 52வது பாடல் காட்டுகிறார். ஆமா, 52. கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே உருகி ஆசான் லிங்கம் உயர் வேடம் பற்றாக முத்தி தலைவர் முழு மலத்தை மோசிக்கும் பற்றிதனில் நின்றிடுவர் பார். இதை நீ தெரிந்து கொள்வாயாக.
எப்ப குருநாதரை பார்க்கிற பொழுதும், அடியார பார்க்கிற பொழுதும், லிங்கத்தை பார்க்கிற பொழுதும் பசுவினுடைய மனம் எப்படி தன் பிள்ளைய நினைத்து அப்படியே உருகுமா. அது திருவாசகத்துல கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. கற்றா என்று சொன்னால் இந்த கன்று ஈன்று, அதாவது அந்த கன்று பிறந்து ஒரு 4 நாள் 3 நாள் அது பிள்ளைய நினைச்சிட்டே இருக்கும். அது அப்படியே பிள்ளைய நினைச்சா அது பயங்கரமான வேகத்தில் இருக்கும். கற்றா மனம் போல் அன்று ஈன்று அந்நிய கன்றையுடைய பசுவை போலவும் கசிந்து, சுவாமியை நினைச்சா அப்படியே ஒழுக்க வரணும். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே முழுங்குவான் மிகப்பெரிதும் மறைகின்றேன் ஆடகச்சியின் மணிக்குன்றே இடையா அன்பு எனக்கு உன் ஊடகத்தே நின்று உருக தந்தருள். மாணிக்கவாசர் சுவாமி உன் முன்னால நின்றா நான் அழுத கண்ணீரும் தொழுத கையுமாய் இருக்கணும்னு கேட்கிறார். கசிந்து கசிந்தே உருகி உற்ற ஆசான் நமக்கு வழிகாட்டுகிற ஞான குரு சிவலிங்கம் உயர் வேடம். வேடம் பெருமா சொல்லல, அடியாருடைய திருவேடம் வழிபடுவதால் வழிபடுபவர்கள் உயரலாம். உயர் வேடம். அதனாலதான் திருத்தொண்ட தொகை பாடினார். திருச்சிராப்பள்ளியில சிவராகவன் ஒரு ஐயா இருக்கார். அவர் பெரிய புராணத்து மேல, திருமுறை மேல சொல்ல முடியாத பற்று. அவர் திருத்தொண்ட தொகையை பற்றி சொல்லுகிற பொழுது மொத்தம் 796 பதிகம் மூவர் தேவாரம். அந்த மூவர் தேவாரத்தையும் அடக்கிய ஒரு பதிகம் இருக்குதா என்றால் இருக்குது. அதுதான் திருத்தொண்ட தொகைன்னு காட்டுகிறார். நான் உங்களுக்கு அவர் பேசிய பேச்சை மட்டும் கவிதாமாவுக்கு அனுப்புறேன். அதை அம்மா பார்த்துட்டு ஷேர் பண்ண விரும்பினால் செம்புச்சோதிநாதர் குழுவிலே பகிரலாம். ஆமா, உயர் வேடம் பற்றாக, பற்றுனா அவற்றையே பொருளாக கொண்டு முத்தி தலைவர் சீவன் முத்தர்கள் முழு மலத்தை மோசிக்கும் மலவாசனை முழுவதும் நீக்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பத்திதனில், அந்த பத்தி நெறியில் உறுதியாக நிற்பார்கள். மாணவனே, இந்த நிலையை நீ அறிவாயாக என்று ரொம்ப அழகாக இந்த பகுதியிலே ஆசிரியர் நமக்கு காட்டியிருக்கிறார். இதன் பிறகு மாணவன் ஆசிரியரை பார்த்து, பெருமானே குருநாதா, உங்களால் மீண்டும் பிறவாமைக்கு செல்லா வண்ணம் எனக்கு உபதேசம் செய்தீர்கள். நான் மிகப்பெரிய நல்ல வாழ்வை பெற்றேன் என்று சொல்லுகிற பகுதியாக அமைந்திருப்பதே 53வது திருப்பாடல். வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மேதினியில் சூழ்ந்து விடா வெண்ணை சுவேதவன மெய்கண்டநாதனே உண்மை தவப்பயனே முற்று. இந்த குருநாதர் இருக்கிறார் பாருங்க, அவர் என்ன செய்வார்னா, அவரிடத்துல வந்து யார் சேருகிறார்களோ அவர் பிறரிடத்திலே செல்லாவண்ணம் அருளை புரிபவர். அவர் ஊர் எதுன்னு கேட்டா திருவெண்ணைநல்லூர். அந்த திருவெண்ணைநல்லூரில் தோன்றிய அவருடைய பெயர் சுவேதவனன்னு பெயர் வச்சாங்க, இளமை பெயர். உபதேசத்துக்கு பிறகு அவருக்கு மெய்கண்டநாதன் பெயர் வந்தது. அப்ப திருவெண்ணைநல்லூரில் அவதாரம் செய்தவர், பெற்றோர் வைத்த பெயர் சுவேதவனர்.
அவர் உபதேசம் பெற்ற பிறகு மெய்கண்டார். அவர்தான் வனவாசம் கடந்தாருடைய ஆசிரியர். அதனால் சூழ்ந்து விடா, தன்னிடத்துல யார் வருகிறார்களோ அவர்கள் கருத்து செறிவுக்கு வேற இடத்துல செல்லாவண்ணம் செய்யக்கூடிய பெருமை உடையவர் வெண்ணை சுவேதவரன் என்ற பெயரிலே வந்தவர். அவர் மெய்கண்ட தேவர். அவர்தான் அருட்கடலே. ஆமா, அருளே கருணையாக கடல் போன்றவர். அவர் முன்பு செய்த தவத்தின் காரணத்தினால், உண்மை சரியை கிரிய யோகம் ஆகிய தவப்பயனால் உண்மை அடைந்தேன். ஆம், உண்மை தவப்பயன்னு கிழக்குது பாருங்க. அது என்ன தவம்னா சிவத்தை நோக்கி செய்வது தவம்னு பேர். அந்த தவம் சரியை கிரிய யோகம் எனப்படும். அந்த சரியை கிரிய யோகம் உபாய சரியை கிரிய யோகம் என்றும் உண்மை சரியை கிரிய யோகம் என்றும் சொல்லப்படும். அது பின்னால் நாம் விரிவா பார்த்துக்குவோம். அப்ப உண்மை சரியை கிரிய யோகம் ஆகிய தவப்பயனால் உற்று உண்மை அடைந்து அருட்கடலே வாழ்ந்தேன். அது மட்டுமல்ல, வற்றா பவக்கடலில் வீழ்ந்து அலையாமல் என்னை நீங்கள் காப்பாற்றினீர்கள். ஆமா, பிறவிய கடல்னு சொல்லுவது திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் என்று காட்டுகிறார். அப்போ பிறவியை ஏன் பெருங்கடல்னு காட்டினார்? அதற்கு உரை எழுந்த பரிமேலழகர், காரணகாரிய தொடர்ச்சியாக வருதலின் பிறவியை பெருங்கடல் என்றார். அப்பொழுது பிறப்பு என்பது காரணகாரிய தொடர்ச்சியாக வரக்கூடியது. அதனால் வற்றாப்பவ கடல் அது காரணகாரிய தொடர்ச்சியாக வருவது. எனவே வற்றா பவக்கடல், ஆமா, என்றும் வற்றாத பிறவி பெருங்கடல். அவர் எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடல் பிறவி அவதாரம் என்று திருப்புகழையும் சொல்லுகிறார். ஆக பவம் என்பது பிறப்பு, பிறப்பு என்பது கடல். வள்ளுவர் பிறவி கடல்ங்கிறார். அந்த பிறவி கடல் அது கூட ஒரு சமயம் வற்றும். ஆனா காரணகாரிய தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த பிறப்பு இருக்கிறதே, அது வற்றாத பவக்கடல், பிறவி பெருங்கடல். அந்த பெருங்கடலில் விழுந்து அலையாமல் துன்பமடையாமல் இந்த உலகில் பெருவாழ்வை பெற்று வாழ்ந்தேன். ஆமா என்று குருநாதருக்கு அழகாக ஒரு வழிபாட்டையும் செய்கிறார் ஆசிரியர் பெருமகனார் என்று சொல்லி, இந்த சிவஞான சித்தியார்ல குருநாதரை பற்றி ஒரு தொடர், என்னை இந்த வற்றாப்பவக்கடல்ல விழுந்து அலையாமல் வாழ வைத்தாரல்ல அருட்கடல், அந்த கருத்து அப்படியே என்னை இப்பவத்தில் சேராவகை எடுத்தான். பவம்னா பிறப்பு. இந்த பிறப்புல போய் விழுந்து அலையாமல் என்னை மேலே எடுத்து அருளினாலே எடுத்து அவர் தாளினை தலைமேல் சூட்டும் மின்னமர் பொழில் சூழ் வெண்ணை மேவிவாள் மெய்கண்டான் என்று இந்த பகுதியிலே நமக்கு சொல்லப்படுகிறது. அதில இந்த நூல் உண்மை விளக்கம் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம். உண்மையை விளக்கம் செய்ய தொடங்கிய வனவாசம் கடந்தார் உண்மை தவப்பயனே என்று முடிக்கிறார் பாருங்க. அதை எண்ணி எண்ணி மகிழ வேண்டிய பகுதி என்று உங்களுக்கு நினைவூட்டி இந்த நூலை உங்களுக்கு கூறியதால் உண்மை தவப்பயன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறதோட எனக்கும் கிடைக்கும் என்ற உண்மையை இந்த நேரத்திலே நான் நினைவு கூர்ந்து இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அம்மா அவர்களையும் தொண்டர்களையும்
சென்னிமேல் கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி வருகின்றேன். இன்னைக்கு ஒரு குரல் போட்டார்கள். அது மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்துல வந்தது. அது 2வது குறள். 36வது அதிகாரம் மெய்யுணர்தல். சில அதிகார எண்கள் எனக்கு நினைவிருக்கின்றன. அதுல கொஞ்சம் ஞாபகமா இருப்பது 36வது அதிகாரம். 100வது அதிகாரம் கொஞ்சம் நினைவிருக்கிறது. பண்புடைமைன்னு பேர். இது 36வது அதிகாரம் மெய்யுணர்தல். அதுல 2வது குறள்ல இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்களுக்கு. மருள் என்பது மயக்கம்னு பேர். மயக்கம் நீங்கி குற்றமற்ற மெய்யுணவை உடையவர்கள். மாசுன குற்றம் அர்த்தம். குற்றமற்ற மெய்யுணர்வை உடையவர்களுக்கு அந்த மெய்யுணர்வு அறியாமையை நீக்கும், இருளை நீக்கும், மேலும் இன்பத்தை கொடுக்கும். இருளை நீக்குவது பாச நீக்கம், இன்பத்தை கொடுத்தல் என்பது சிவப்பேரே. அப்ப குருநாதருடைய திருக்கண்ணோக்கத்தால் பாச நீக்கமும் வீடு பேரும் கிடைக்கும், இருள் நீங்கும், இன்பம் கிடைக்கும். எப்பொழுது என்றால் மயக்கம் நீங்கிய குற்றமற்ற மெய்யுணர்வு உடையவர்களுக்கு அந்த உணர்வு, அந்த மயக்கமாகிய உணர்வு நீங்கிய பொழுது இருள் நீங்கி இன்பத்தை கொடுக்கும். அதுக்கு நல்ல மெய்யுணர்வு வேண்டும் என்பதை காட்டுகிறார். எனவே இருள் நீங்குதல், பாச நீக்கம், இன்பம் பயத்தல், வீடு வேறு. அது யாருக்கு கிடைக்கும் என்றால் மருள் நீங்கி மாசறு காட்சியவர், மயக்கம் நீங்கி குற்றமற்ற மெய்யுணர்வை உடையவர்களுக்குத்தான் கிடைக்கும். அவர்கள்தான் சீவன் முத்தர். அவரைத்தான் நாம் அணைந்தோர் என்று போற்றுகிறோம். இந்த நூல் நிறைவு செய்வதற்கு ஏற்ப திருவருள் மெய்யுணர்தல் என்ற அதிகாரத்தில் 2வது குறளை அமைத்து கொடுத்தது திருவருள் உபகாரம். இருள் நீங்குதலும் இன்பம் கிடைத்தலும் சைவ சித்தாந்தத்தின் முடிந்த பேரு. அதுக்கு வீடு பேறு என்று பெயர். விடுதல் இருளை, பெறுதல் இன்பத்தை. விடுதல் வீடாயிற்று, பெறுதல் பேராயிற்று, வீடு பேறு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் நூலை நாம் சிந்தித்தோம். அப்படி சிந்தித்ததால் மருள் நீங்கி மாசறு காட்சி சிறிது சிறிதாக நமக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி எல்லோரையும் வணங்கி நிறைவு செய்வோம்.